ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பையன் பார்த்தீங்க அப்படின்னா KG1 எல்கேஜி போயிருக்காரு இந்த வருஷம். அவனுக்கு கொடுத்த கிட்டு தான் இது. எனக்கு இந்த கிட்டு பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இது போக ஒரு 5 நோட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நான் இப்போ ரீசெண்டாக நிறைய ரீல்ஸில் நிறைய வீடியோஸில் என்ன பார்த்தேன் அப்படின்னா நிறைய ஏப்ரனு, கேப்பு, டாய்ஸு, நிறைய ஸ்கெட்சு, பெரிய பெரிய க்ரையான்ஸ், நிறைய இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்த மாதிரி, க்ளே, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. என்னை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் இல்லாமல் இல்லைன்னா அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ஃபீஸை கொஞ்சம் குறைச்சாங்கனாலே பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு தான் தோணுச்சு. என்னோடய தனிப்பட்ட ஒப்பீனியன். மேபி உங்களுக்கு அது எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அது இது எக்ஸ்ட்ரா செலவோ, ஏன்னா அவன் பத்திரமாவும் வச்சுக்க மாட்டாங்க. அவங்கள பத்திரமா வைங்க அப்படின்னு சொல்கிறதே பெரிய ஒரு இதாக இருக்கும். ஸ்கூலில் போய் கொடுத்துட்டோன்னா அங்கே அவன் யூஸ் பண்ணுறானா யூஸ் பண்ணலையானும் தெரியாது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு அவனுக்கு ஒரு பென்சில், ஒரு எரேசர், ஒரு ஷார்ப்னர், ஒரே ஒரு க்ரையான்ஸ் பாக்ஸ் இருந்தால் போதும், எல்கேஜியே முடிச்சிருவாங்க. பட் ஆனால் இப்போ நிறைய கொடுக்குறாங்க. இவனுக்கு ஃபீஸுக்கு இந்த ஃபீஸ் அதிகமாக தான் எனக்கு தோணுச்சு. பட் ரேண்டமாக விசாரித்தப்போ இது கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. நம்மலாம் A ஃபார் ஆப்பிள், C ஃபார் கேட்டுன்னு படித்தோம். இன்றைக்கி நான் என் புக்கில் பார்க்குற A ஃபார் அலிகேட்டர்ன்னு இருக்குது. நான் பீக் சரியாக கவனிக்கல. C ஃபார் கெமோலியன்னு இருந்துச்சு. இந்த பிள்ளைங்க எப்படி படிக்க போகுதுங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் தான். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக தான் இருக்காங்க. கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போக போக தான் தெரியும். இதில் இன்னொரு ஷாக் என்னென்னா ஹிந்திலாம் வேறு இருக்குது எல்கேஜிலே. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் வவல்ஸே படித்த மாதிரி ஞாபகம். பார்ப்போம், எப்படின்னு போக போக தான் தெரியும். எனக்கு என்னென்னு தோணுதுன்னா, இந்த கிட்டுனா புக்ஸு, நோட்டு, மிஞ்சி போனால் ப்ரௌன் ஷீட் லேபிள், அதுவுமே தேவையில்லை தான். அதுக்கு பதிலாக ஃபீஸை கம்மி பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு என்னோடய தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு இது எப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக என் பையனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த இயர் அவன் நல்லா சேஃபாக நல்லா ஜாலியாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இனி இதுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி ப்ரௌன் ஷீட் போட்டு லேபிள் வெட்டணும், அவ்வளோதான். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க என்ன கிளாஸ் படிக்கிறாங்க எப்படின்றதையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ். பையன் ரொம்ப ஜாலியாகிட்டான் அந்த கிட்டை பார்த்து. அவனோட ஃபோட்டோவும் ஷேர் பண்ணுறேன்.